ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. எங்க தூங்கிட்டு எங்க பயணத்துக்கு எந்திரிச்சேன். உடம்பு சரியில்லை. தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கி எந்திரிச்சிட்டேன் வந்துப்பா. வேலைக்கு போகணும்பா, நைட்டுக்கு போகணும்பா. இப்ப நைட் ஒர்க்கா மாத்திட்டாங்களா? ஆமா, நைட்டுக்கு மாத்திட்டாங்க இப்போ. சரி. அந்த மறுபடியும் 4 மணி ஒட்ட வச்சுட்டீங்களா? இல்ல செய்யலையா? அது செஞ்சிருக்கீங்க அப்ப நாளைக்கு நாங்க மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். எரியுதா? அது அது விளக்கு எரியுமே. எரியுமே. அது அந்த அந்த பென்சில் ஒட்ட வைக்கிறோம்ல, ஆ. அதுல கனெக்ஷன் தான் 1.62 அந்த வோல்ட் இது வருது. அந்த வோல்ட். அது 3 வோல்ட் வரணும். நீங்க தலைப்ப மாத்தி வச்சிருக்கிறீங்க. 2வது ஆம்பியர் வந்து பரவால்ல அது இருக்கட்டும். தலைப்ப மாத்தி வச்சு ஆ, பண்ணுங்க. பிளஸ் மைனஸ் ஆ. அதாவது நேர்முனை, எதிர்முனை, நேர்முனை, எதிர்முனை அப்படி குடுக்கணும். அப்பதான் 3 வோல்ட் வரணும். அதுதான் பிளஸ் மைனஸ் அதை மாத்தி மாத்தி தான் வச்சிருக்கு. அதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கணும், மைனஸ் இருக்கணும். அத வந்து கடைசி முதல்ல சாதாரண கம்பியில இணைப்பு குடுத்துருங்க. கம்பியில. அதுக்கப்புறம் இன்னொரு நேர்முனை, எதிர்முனை இருக்கும் இல்லையா? அது மட்டும் எல்இடி வைங்க. அப்பதான் எரியும். அப்ப வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 வோல்ட் வரும். 3 வோல்ட் வரணும். 2 சேர்த்துனா 3 வோல்ட் வரணும் இல்லையா? அதான் 2 இது சேர்த்தா வரும். ஒண்ணுக்கு ஒரு பேட்டரிக்கு 1.62 அது மாதிரி அதுக்கு வருது. அப்ப அப்ப ஒரு அது சரி. அப்ப 2 சேர்த்துனா 3 சரியா போச்சு. இணைப்பு குடுங்க. ஆ சரியா போச்சு. ஆனா, இந்த இந்த இன்னைக்கு ஆ வச்சிருக்கிற இந்த டேப் வந்து அவ்வளவு நல்ல கெட்டியா இழுத்து பிடிக்காதே. வழுவழுன்னு இருக்குமே. நல்லா ஒட்டுதா? சரி. இல்ல ஒட்டுது. அதான் சரி, நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த டேப் அதை வாங்கிடுறேன். என்னது செல்லோ டேப். அப்ப நீங்க வந்து ஒரு பேட்டரிக்கு 1.6ன்னா 1.5ன்னு வச்சா கூட 2க்கு 3 வோல்ட் வரும். சரிதான். வருது. ஆமா. ஆ இப்ப அது ஆச்சுங்களா? அத வந்து நேரடி ஆ நீங்க அதுக்குன்னு ஒரு ஹோல்டர் இருக்குது. சரி தனியா விக்குது கடையில. புரியுதா? ஒரு ரூ. 10 ஹோல்டர். அத ஹோல்டர். போட்டு என்ன அத அத ஹோல்டருங்க அது? போட்டுட்டீங்கன்னா, அது வெள்ளை எல் அது வந்து எதுவுமே தேவையில்ல. நேரடியா எரிச்சு பார்க்கிறது. நேரடியா 2 எல்இடி குடுத்தீங்கன்னா 6 நாளைக்கு மேல எரியாது. சரியா? ஓகே. இன்னொன்னு 2 வச்சிருக்கீங்களா, அத வந்து கிராஃபைட் ஒட்ட வச்சு பண்ணீங்கன்னா 70 நாள் எரியும். ஓகே. ஓகே. அது வெறும் 6 நாள் தான் எரியும். இது 70 நாள் ம். எரிச்சு போயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ள இருக்கிற இது 0க்கு போயிரும். எது இந்த கிராஃபைட்டினுடைய கிராஃபைட் 0க்கு போயிரும். கிராஃபைட்டுக்கு ம். தூண்டல் ம். 16. கிராஃபைட்டுக்கு தூண்டல் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கிற வரைக்கும் அது வெளியிருந்து உறிஞ்சி 10 மடங்கு அப்புறம் 6 ஆம்பியருக்கு 60 ஆம்பியர் குடுத்துரும். புரியுதா? ம். 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 அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இந்த கெமிக்கல் செத்து போனோனயே, அதுக்கு ஈக்குவலா வந்து ம். உங்களுக்கு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அது வந்து நாம எதிர்காலத்துல இப்பலாம் செய்ய முடியாது. நாம அதெல்லாம் செய்ய முடியாது. அ ம். ம். தோரிய மணல்ல போடணும். அதெல்லாம் தோரிய மணல்லாம் கடல் ஓரத்துல தான் கிடைக்குது. எங்க ஊர்ல கிடையாது. ம். ம். முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு நேரம் இருந்தா பண்ணி பாருங்க அது. அந்த சூரிய மணல கொண்டு போய் அந்த சூரிய மணல் ரேடியேட்டர் வச்சோம்னா கிடைக்கும். அது என்ன? அது ரொம்ப சிம்பிள் தான். சரி. ம். இப்ப எரிஞ்சிட்டு இருக்குதா இல்லையா? என்னங்கய்யா? இப்ப எந்திரிச்சாச்சுங்க, எந்திரிச்சேன். எரியலையா? கனெக்ஷன் குடுத்தாச்சா? இல்ல இணைப்பு குடுத்து எரிஞ்சிட்டு இருக்கோணுமே 3 நாள் ஆச்சு இல்லையா? ஆமா. அப்ப நீங்க இணைப்பே குடுக்கல. இல்ல, இணைப்பு குடுத்துட்டேன். எரியுது. அதான் ஹோல்டர், அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஹோல்டர் வச்சாதான் கரெக்டா கண்டினியூவா எரியும் வந்துட்டு. இல்ல அது வந்து மறுபடியும் விட்டு போயிடுது அந்த இப்ப 4 கனெக்ஷன். வாங்கியிருக்கீங்க. அந்த கிராஃபைட் ஒட்ட வைக்கிறது. 4 வாங்கியிருக்கீங்க. 2 வந்து சாதாரண இணைப்பு குடுங்க. 2 வந்து நாம கண்டுபிடிச்ச இணைப்பு குடுங்க. சரியா? சரிங்க. ஓகே. அதுவே இப்ப அது ஹோல்டர்ன்னு சொன்னீங்களா? அது என்ன பேரு? பேட்டரி காமிச்சு ஹோல்டர் கேட்டா குடுத்துருவாங்களா அதே மாதிரி? ஆமா. அது சாதாரண கடையில விக்கிறது எலக்ட்ரானிக் கடையில இன்னைக்கு வந்து 2 பேட்டரி போடுற மாரி இருக்கும். அது இருக்குது. எல்லாமே இருக்குது. பேட்டரி ஹோல்டர்ன்னு குடுத்தா குடுப்பான். 2 பேட்டரி போட ஹோல்டர் குடுன்னு எலக்ட்ரானிக் கடைக்கு தான் போகணும். சரிங்க. ஓகே. பேட்டரி போட ஹோல்டர் குடுன்னா குடுத்துருவான். 1.5 வோல்ட் அவன் குடுத்துருவான். அது வந்து பிளஸ் மைனஸ் இருக்கு. அவன்கிட்ட ஒரு சால்டர் பண்ணிக்கங்க. ஒரு கருப்பு ஒயர், சேப்பு ஒயர் எடுத்துட்டு போய் சால்டர் பண்ணியே குடுப்பான். புரியுதா? ஓ, அல்லது ரைட், ரைட். நீங்க ம். முறுக்கி வெளிய எடுத்துக்கலாம். அதுல கம்பி முறுக்கி நீங்க சால்டரிங் வச்சிருக்கீங்க இல்லையா? ம். ம். அது சால்டர் பண்ணி 2 ஒயர வெளிய எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது பிளஸ் மைனஸ் ஒயர் வெளிய கொண்டு வரணும் இல்லையா? ஆமா. அதுல அது இருந்து கனெக்ஷன் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த எல்இடி அதுல கனெக்ட் பண்ணிக்கணும். ஆமா 2 எல்இடி ஒண்ணா முறிக்கிங்க. 2 எல்இடி இருக்கு இல்லையா? 2 வெள்ளை எல்இடி ம். ம். எடுத்துட்டு 2 பிளஸ் 2 ம். நேர்முனையும் 2 எதிர்முனையும் முறிக்கிங்க. ஒண்ணா முறிக்கிங்க. ஓகே. அவன் சீரியல் கனெக்ஷன்ல வேலை செய்யாது. சீரியல் கனெக்ஷன்ல பவர் பத்தாது. ம். 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 பக்கையடிட்டா உன்னோட பிளஸ் 2 முனையும் இணைச்சிரணும். அதாவது 2 நேர்முனை, 2 எதிர்முனை 2 ஒண்ணா இணைச்சிட்டோம்னா, அப்ப ஒண்ணா இணைச்சிட வேண்டியது தான். 2 பிளஸ் 2 மைனஸ் இருந்துச்சுன்னா ஒண்ணா சேர்ந்துக்கும். அவ்வளவுதான். அப்போ 2 லைட் ஒண்ணா ம். ம். தனித்தனியா பக்க இணைப்புன்னா பிளஸ் மைனஸ் அப்படி குடுத்தீங்கன்னா அது எரியாது. இல்லையா, இப்போ ஒரு 2 பேட்டரி ஒண்ணா வச்சு ஒரு சைடு பாத்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா மைனஸ் இருக்கும். கரெக்டா இல்ல அது? எல்லாம் சரிதான். ஓகே. நீங்க பண்ணதெல்லாம் சரிதான். எல்இடி இணைக்கிறப்ப சொல்றேன். எல்இடி இருக்குல்ல இதுக்கும் அப்படித்தான். இதுக்கு இந்த 2 எல்இடி எடுத்து
முறுக்கி விடுங்க. அதுக்கு 2 எல்இடி எடுத்து முறுக்கி விடுங்க. எல்இடி லெக்கையும் ஓகே. முறுக்கி விடுவாங்க. எல்இடி லெக் இருக்கு இல்லையா? அதுவே நீங்க முறுக்கிக்கலாம். அது லெக் அந்த லெக் கொஞ்சம் நீட்டா தானே இருக்குது. அதை வச்சு ஆமா. நல்லா அது நீட்டா அதுலயே வந்து இருக்கிறது வந்து கனெக்ஷன் பண்ணி. நேர்முனை. குட்டையா இருக்கிறது எதிர்முனை. புரியுதா? ஓகே. நீட்டா இருக்கிறது. நேர்முனை. ஓகே. குட்டையா இருக்கிறது எதிர்முனை. சரிங்க. அதாவது ஓகே. அந்த பெருசா இருக்கிறது பிளஸ் கூட்டல், சிறுசா இருக்கிறது மைனஸ் ம். கழித்தல், அவ்வளவுதான். ஓ. இது என்ன பண்றீங்க, 2 பிளஸ் 2 மைனஸ் முறுக்கி விட்டுருங்க. இதுல அந்த எல்இடி அப்படியே முறுக்கிடுங்க. ஓகே. முறுக்கினதுக்கு அப்புறம் ஒயர் வச்சு சால்டர் பண்ணிட்டு நின்று போயிடும். அப்போ வந்து பவர் பயங்கரமா கிடைக்கும். ம். ஒரு சரிங்க. எல்இடி ஓகே. தாங்காது. 2 எல்இடி வச்சுக்கலாம். அதையே வந்து பாத்தீங்கன்னா எரியும். அதுதான் விஷயம். அதே மாதிரி இதுல வந்து 4 கிராஃபைட் ஒட்ட வச்சுட்டீங்க இல்லையா? இதுல ஆமா. வந்து 4 கிராஃபைட் ஆனா நின்னுருச்சா? 4 நின்னு இருக்குமே. அந்த படமே நீங்க 4 நாளா 3 நாள் ஒண்ணுமே எனக்கு படம் அனுப்பல. என்னடா சரி ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு விட்டுட்டேன் நானு. இல்ல அதான் இப்ப 2 நாள்ல நைட் ஷிஃப்ட் மாத்திட்டாங்கன்னுட்டு அது கொஞ்சம் ஸ்டக் கையிலே ஆயிருச்சு வந்துட்டு. போறானே. போறப்ப செஞ்சுட்டே போலாம். அது என்ன 10 நிமிஷத்துல செஞ்சுட்டேன்னா, நீங்க 10 நிமிஷத்துல ஒட்ட வச்சுட்டா அப்புறம் 70 நாளைக்கு நீங்க சும்மா பார்த்துட்டு இருந்தா போதுமான அப்பப்போ மல்டிமீட்டர் அது தினம் குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கவனிக்கல. ஒரு தடவை 10 நிமிஷத்துல செஞ்சுட்டீங்கன்னா, அதுக்கு அப்புறம் அங்க வந்து வேலையே இல்லை இன்னைக்கு. தினம் இப்ப நான் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் பெரிய இது சயின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வீக் இதுக்கு பேரு நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ன்னு பேருங்க. நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ். நியூக்ளியர் லீக் போஸா? வீக் வீக். ரிக். அதாவது ஆ ஆ அணுக்கரு அ அணுக்கரு மென்மையான விசைன்னு பேருங்க. அதான் 4 ஃபோர்ஸ் இருக்கு. இது இது ம். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்ல தான் இது வேலை செய்யுது. ம். பேசிக் ரூல்ஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸ்ன்னு 4 சொல்றாங்க. அணுக்கரு ம். வலிமையான விசை, அணுக்கரு மென்மையான விசை, அப்புறம் ஈர்ப்பு விசை, மின்காந்த விசை. இந்த 4 தான் இருக்கு அடிப்படையில. இப்ப நம்ம வந்து நாம செய்றது வந்து அந்த நியூக்ளியர் வந்து வீக் ஃபோர்ஸ். அதாவது வலிமையற்ற மென்மையான ஓ. விசை. அந்த மென்மையான விசை வந்து 2, 3 இருக்கு. தோரியம் வந்து அந்த மென்மையான விசை. அ அப்புறம் வந்து கிராஃபைட் வந்து மென்மையான விசை. அது அது விட்டா ஆ. பொட்டாசியம். மற்ற இதுக்கு அந்த மாரி பொட்டாசியம் ஒண்ணு இருக்கு இல்லையா? பொட்டாசியம். ஆமாங்க. இதெல்லாம் இருக்கு. ஆனா, இப்ப நம்ம பயன்படுத்துற கிராஃபைட். இந்த கிராஃபைட் ஒரு கட்டத்துக்கு மேல வேலை செய்யல. 0க்கு போயிரும். அப்ப அதுக்கு தூண்டல் பத்தாது. தூண்டலுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த தோரியம் மணல் வந்து தூண்டல் குடுக்கும். ம். தூண்டல் குடுத்துட்டே இருந்ததுன்னா, நாங்க 50 வருஷத்துக்கான மின்சாரம் எடுத்துட்டே இருக்கலாம். அது அத வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த மணல செலக்ட் பண்ணணும். இது வந்து நான் புதுசா கண்டுபிடிச்சது. இப்ப ஐடியா ம். விவாதமானே தவிர, முதல்ல தாட் எக்ஸ்பெரிமென்ட். இப்ப வந்து சின்னதா செஞ்சு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் தாட் எக்ஸ்பெரிமென்ட். ம். ம். இது வந்து தாட் எக்ஸ்பெரிமென்ட் உலகத்துல நான் ஒருத்தன் தான் என்னோட பேசுறதுக்கு யாருமே இல்ல. என்னோட பேசுறதுக்கு என் பொண்ணுட்ட தான் யாருமே இல்லப்பா. யாரும் வராது. அதெல்லாம் சாதா சும்மா நம்ம இதெல்லாம் செஞ்சு காட்ட முடியாது. இதெல்லாம் லேப் இல்லாம செய்ய முடியாது. நீங்க தூரிய மணல் எடுக்கணும், கிராஃபைட் கலக்கணும், ம். பழைய பேட்டரியில ஒரு பேட்டரி நான் 0 பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப வந்து நான் 0க்கு போயிட்டு இருக்கேன். இப்ப வந்து அதாவது 1 1/2 வோல்ட்ல இருந்து 0.3 வோல்ட்டுக்கு வந்துட்டேன். ம். அது யாருமே குறைக்க முடியல. இந்த கிராஃபைட் வச்சுட்டே இருந்தீங்க. நீங்க இந்த கிராஃபைட் இருக்கு இல்லையா? கடைசியில பார்த்தீங்கன்னா, ஆமா. அப்படியே கடைசியில பார்த்தீங்கன்னா 3 வோல்ட் இருக்கும். அப்படியே குறைஞ்சுக்கிட்டே போயி 1.5 வோல்ட் 3 வோல்ட் இருக்கு. அப்படியே குறைஞ்சிட்டே வந்து கடைசியில 1.2 வோல்ட் வந்து நிக்கும் பாருங்க. ஓ. ஓகேங்க. 1 வோல்ட் 1.1 கிட்ட வந்து. 2 வோல்ட் குறைஞ்சு அந்த 1 மட்டும் 1 வோல்ட் இருக்கு. 1 0ன்னு நிக்கும். ம். 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 3 வோல்ட் வைக்கிறீங்க. அப்படி அப்படியே குறைஞ்சிட்டு வந்து கடைசியில 1 வோல்ட் ம். காத்துட்டே இருக்கும். அந்த 1 வோல்ட் பிரிச்சு ம். பார்த்தீங்கன்னா, 1 மட்டும் 1 வோல்ட் இருக்கு. இன்னொரு பேட்டரி வந்து 0ல நிக்கும். ம். நம்ப முடியாது. யாருமே 0 பண்ண முடியாது. ஆனா இதுல 0 பண்ணலாம். ம். இப்ப புரியுது நினைக்கிறேன். மொத்தமா 2யும் கூட்டுனா 3 வோல்ட் வருது இல்லையா? வருதுங்கய்யா. 20 நாளுக்கு அப்புறம் 1 வோல்ட் தான் காட்டும். ம். அந்த 1 வோல்ட் நீ என்ன நினைப்பீங்க? ஓ! இதுல ஒரு 0.5 இருக்குது. இதுல 0.5 இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படித்தான் நினைப்பீங்க. ஆமாங்கய்யா. ஆனா அப்படி இருக்காது. 1 மட்டும் முழுசா இருக்கு. 1 0 இருக்கு. இது ஆச்சரியமா இருக்கு என்னால நம்ப முடியல. அதான் இப்ப 1 நீங்க இதுல இப்ப ஃபுல்லா 1 காலி வோல்ட் ஆயிடும். அப்ப வைக்கிறீங்க. அந்த 70 நாள் புரிஞ்சிருப்பீங்க. எரிஞ்சதுன்னா காலி ஆயிரும். ஆ இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இப்ப 1.5 வோல்ட் ஆ. 2யும் கூட்டினா 3 அப்ப 2 சரிபாதி இருக்கு. அதுக்கு 1 1/2 இதுக்கு 1 1/2 அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்கய்யா. ஆனா குறையிறப்ப 1 மட்டும் ஸ்டாக் வச்சுட்டு 1 மட்டும் முழு 0க்கு போகுதுன்னா, அதான் 1 குறைஞ்சிரும். 1ல வந்து ஸ்டோர் பண்ணி அந்த இது ஆற்றல ரீட்டைன் பண்ணிக்குது. பண்ணிக்குது. இயற்கை என்னவோ பண்ணிக்குது. அப்ப இப்ப நம்ம புதுசா வைக்கிறப்ப 1.5 1.5 3 வோல்ட் காட்டுது ரைட்டு. குறையிறப்ப அதே ம். சமமா தானே குறையணும். அப்படி அப்படி சமமா சமமா குறையாம குறையணும்ல.
அப்படி சமமா மாட்டேங்குது. குறையாத அளவுக்கு அங்க ஏதோ ஆற்றல் நிலைப்பாடு ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க. தக்க வச்சுக்குது பாருங்க. நம்ப முடியல என்னால. என்னது? ம், ம். நம்ப முடியல. புதுசா வைக்கிறப்போ 2 சமமா தானே வைக்கிறோம். ஆமா. அப்புறம் குறையிறப்ப சமமா குறையணும்ல. அதுதான் நிலைத்தன்மையான ஆற்றல்னு நெனைக்கிறேன். அது ஆ வந்து இது அத இதுக்கு ஒண்ணுமே பண்ண அன்ஸ்டேபிலிட்டின்னு பேருங்க. அது ஈக்குவாலிட்டியே கிடையாது. அன்ஸ்டேபிலிட்டி. ஆ, அது எப்பவுமே வந்து இயற்கை என்ன பண்ணும்னா, அ இந்த ஆ, பிளஸ், மைனஸ்லயே இருக்கும். அந்த பிளஸ், மைனஸ சமப்படுத்தி பார்க்குமே தவிர ஒரு நாளும் சமமாகாது. அ, அ. அது சமப்படுத்துற முயற்சி பண்ணும். அப்பதான் சர்க்குலேஷன் நடக்கும். அதாவது மேலிருந்து கீழ, ம், கீழிருந்து மேல. 2ம் ம். சமமாயிட்டா பிரபஞ்சமே இயங்காது. சமமாயிருச்சுன்னா பிரபஞ்சமே இயங்காது. ஆ இன்பேலன்ஸா இருக்கும்போது தான் அது வந்து இது வெளியில நமக்கு இருந்து ஆற்றல் புரியல. எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு என்ன தெரியுங்களா? சமச்சீரற்ற இருமை நிலை. சமச்சீரற்ற இருமை நிலை. அது அசைமெட்ரி, டுவாலிட்டி. அசைமெட்ரி, டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அசைவற்ற டுவாலிட்டி. அசிமெட்ரி, டுவாலிட்டி அதாவது அசைமெட்ரி, டுவாலிட்டின்னா சைமெட்ரினா ஒழுங்கான நிலைன்னு பேரு. அசைமெட்ரினா ஒழுங்கில்லாத நிலைன்னு பேரு. ம். ஒழுங்கில்லாத இயக்கம் இயக்கம் ஆகிக்கிட்டே இருக்குது. பிரபஞ்சம் ஒழுங்கில்லாத இயங்கிக்கிட்டே இருக்குது அது. ஒழுங்கில்லாத இருமை நிலை. ஒழுங்கு இல்ல அதுதான் இருவினை கொள்கையில இயங்கிட்டு இருக்கு. இருவினை கொள்கையில இயங்கிட்டு ஆ இருக்குது. அப்ப ஒண்ணு அது என்ன அர்த்தம்னா, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு வந்து ம், 0, ஒண்ணு 1. இந்த பூஜ்ஜியமும் இந்த பூஜ்ஜியமும் இந்த பூஜ்ஜியம் சொல்றது ஒரு வலிமையான விசை. 1ன்னு ம், சொல்றது வலிமையான விசை. ம், நீங்க பூஜ்ஜியம்ங்கிறது ஆற்றல் இல்லைன்னு நெனைக்காதீங்க. ம். 1ங்கிறது ஆற்றல் உண்டுன்னு நெனைக்காதீங்க. 2மே பயங்கர ஆற்றல் தான். ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஒண்ணு ஏறி இறங்கி ஆ பண்ணி 0 வந்து பயங்கரமான இதுதான் வந்துட்டு, அதுக்கு ஒண்ணு ஒண்ணு எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் வந்துட்டு. நீங்க ஒண்ணும் இல்ல 10ன்னு எழுதுறீங்க. இந்த சைபர் தூக்கி இடது பக்கம் போட்டு பாருங்க 1ன்னு ஆயிருது. அதே தூக்கி வலது பக்கம் போடுங்க 10ன்னு ஆகுது. என்னய்யா அது? 10ன்னு ஆமாய்யா. அப்ப 2மே சமம் பயங்கர ஆற்றலா இருக்குது இல்லையா? ஆமா. எந்த பக்கம் போட்டா அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆமா இந்த பக்கம் போட்டு 1ன்னு சொல்றீங்க. அத தூக்கி இந்த பக்கம் போட்டு 10ன்னு அது எப்படி அத மட்டும் 10ன்னு ஒத்துக்கிறீங்க? அந்த பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லைங்க. அப்புறம் ம், ஏன் 10ன்னு சொல்றீங்க? ம். கரெக்ட்டு. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லன்றாங்க. அது இங்கிலீஷ் கல்வி முறை. இது வந்து இருக்குன்ட்டு தான் இப்ப நம்மளோட இது இருக்கு. பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் போட்டோம்னா 10ன்னு சொல்றீங்க. அது ஏன் 10 கிடையாது. ஏன் 1 தான் சொல்றீங்க. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்ல அப்புறம் மதிப்பில்லைன்னு தானே சொல்லணும். ம். அப்புறம் ஏன் 10ன்னு சொல்றீங்க? அது எப்படி? அந்த பூஜ்ஜியத்த எடுத்துட்டா 1ன்னு சொல்றீங்க. பூஜ்ஜியத்த ஆ. போட்டாலும் அதே 1ன்னு தானே சொல்லணும். அது என்ன அப்ப மட்டும் 10ன்னு சொல்றீங்க? அப்ப ஏதோ இருக்குது. அதுல வந்துட்டு 0க்கு வந்துட்டு அந்த வேல்யூ இருக்குது அப்போ. இப்ப நான் கேட்கிற கேள்வி சரியா தப்பா? கரெக்ட்டா தாங்கய்யா. அப்ப ஏன்னா இந்த பக்கம் போடும்போது இல்லன்னும்போது, இப்ப இந்த பக்கம் போடும்போது எப்படி அப்புறம் வருது? அத மட்டும் எப்படி ஒத்துக்கிறீங்க? அது பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லைங்கல்ல. அப்புறம் மட்டும் 10ன்னு ஏன் சொல்லணும்? அதுவும் 1 இப்படி போட்டாலும் 1 தான், இப்படி போட்டாலும் 1 தான்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்ப பூஜ்ஜியத்துக்கு மதிப்பில்லன்ற அந்த வேர்ட் வந்து கரெக்ட்டான வேர்ட் கிடையாது. சார் இது ஆற்றல் சார். இவன் கணக்குல அது இது ஆற்றல். அது எனர்ஜிங்கிறான். புரியுதா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ம், இதுக்கு பேரு ம், அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. வள்ளுவர் இல்ல. ம். வள்ளுவர் சொல்றது என்ன கேட்டீங்கன்னா, இயற்கையில 2 ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லுவாரு. அதாவது இருவேறு உலகத்து இயற்கைங்கிறாரு. இருவேறு உலகத்து இயற்கை. இருவேறு உலகத்து இயற்கை. ஆ ஆ ஒரு இயற்கை வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு இயற்கை அதுக்கு ஆப்போசிட் இயங்கிட்டு இந்த இருக்கும். 2யும் புரிஞ்சுக்கிறவங்க தான் அறிவாளின்னு எழுதுறாருங்க. ம். அது இயற்கையான பொருள் வர்றது இயற்கையான ஒரு முறை தான். அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்னும் செஞ்சுகிட்டு இருக்கும். ஆ இது இப்ப இருவினை கொள்கை. அதாவது ஊழ்வினை வந்து உறுத்தும். மதி விதியால் வெல்லும். சரி விதி வருதுன்னா அந்த ஆ, இன்னொரு 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 சோதனை சொல்றேன் பாருங்க. இப்ப சின்ன ஆ. பொருள் இருக்கு, பெரிய பொருள் இருக்கு. சின்ன எடை, பெரிய எடை இல்லையா? ஆமாங்கய்யா. சின்ன எடை வந்து பெரிய எடையை தூக்க முடியாது. ஆமா. சின்ன எடை, பெரிய எடை தூக்க முடியாது. ஆனா நானும் சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கங்க. சின்ன சின்ன ஆ, குச்சி எடுத்துக்கங்க. குச்சியில நடுவுல ஒரு 5 சென்டிமீட்டர், 6 ஏதோ ஒரு குச்சி எடுத்துக்கங்க. குச்சியில நடுவுல ஒரு நூல ஆ, கட்டிக்கங்க. ஆ, ஆ ஏதோ ஒரு பக்கம் சின்ன போல்ட் கட்டுங்க. அதே அளவுக்கு 2 சின்ன போல்ட் அந்த போல்ட் எவ்வளோன்னு பாருங்க. அந்த போல்ட் எடை ஆ, 5 கிராம்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் என்ன 2 ஆ, போல்ட் கட்டி விடுங்க. ஆ, இப்ப இது ஒரு 5 கிராம் அது 10 கிராம்னு வச்சுக்கங்க. சரியா? ஆ. இப்ப தூக்குனீங்கன்னா தூக்கவே முடியாது. ஒண்ணு மேலயும் ஒண்ணு கீழயும் தான் நிக்கும். இல்லையா? ஆமா. அது அது பேரு என்ன பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2யும் சமப்படுத்த முடியும். 2யும் இன்னும் கொஞ்சம் போட்டா தான் சமப்படுத்த முடியும். சமப்படுத்த தேவையில்ல. அந்த நூல் இருக்கு இல்லையா? நூல மட்டும் அந்த 2 ம். போல்ட் கட்டிஇருக்குது பாருங்க, அத பக்கம் நவுத்துனீங்கன்னா 2 சமமா நிக்குது. சிறுசு பெருசு தூக்கிரும். ரைட்டு. ஆமாங்கய்யா. கண்டிப்பா. தூக்காது சமத்துல வந்து நிக்கும். என்னது? சமத்துல வந்து நிக்கும். இப்ப புரியுதுங்களா? அப்ப வந்து இதுதான் நெம்புகோல் விதின்னு பேரு. நெம்புகோல் விதி அங்க ஃப்ரிக்ஷன் கிடையாது.
நீங்க ஆ. நடுவுல கட்டிட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஃப்ரிக்ஷன் வந்துரும், ஒரு பக்கம் உராய்வு வந்துரும், ஒரு பக்கம் எல்லாமே எல்லா கெடுதலும் நடக்கும். அதே இந்த புள்ளிய மாத்திட்டீங்கன்னா, அங்க உராய்வே ஆ. இருக்காது. இந்த சின்ன எடை வந்து இந்த ஒரு போல்ட் இருக்கிறது வந்து இந்த 2 போல்ட் 5 கிராம் வந்து 10 கிராம் தூக்கி நிறுத்தி சமத்துல கொண்டு வந்து நிறுத்தினா, அது அழகா நூல் மாரி அழகா நிக்கும். இதுதான் விஷயமே. ஆ. ஆ. இதுதான் ஆ. இயற்கை. அப்ப அந்த ஆ. புள்ளிய மாத்திட்டோம்னா, அந்த புள்ளி அந்த அந்த டிசைன் தான் முக்கியம். புள்ளி ஐயா எங்க நகர்த்துறோமோ, கரெக்ட். அப்ப அதான். வந்து இந்த சின்ன எடை வந்து பெரிய எடையை தூக்கி சமத்தல் நிக்கும். இதத்தான் நான் வந்து இந்த கிராவிட்டி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்ல நான் கொண்டு வர்றேன். அதாவது இத வந்து ஆன்டி ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் நானு. அதான்யா அதுக்கு முன்னாடி நம்ம தராசு வச்சிருக்கோம்ல வீட்டுலலாம் வந்து ஒரு கூடை மாதிரி வச்சு ஆ, ஒரு கொம்பு மாதிரி வச்சு அதுல ஒரு கயிறு வச்சிருப்பாங்க 1 கிலோ 2 ஆ, கிலோன்னு சொல்லிட்டு ஒரு அதேதான். 1 கிலோவுக்கும் இதே சமம் தான் காமிக்கும் 2 கிலோவுக்கும் சமமா அதுல தள்ளனா கரெக்டா அது காமிக்கும். ஆமா, அந்த காலத்துல ஒரு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. 1 வச்சு பண்ணி இந்த நூல மட்டும் மாத்திட்டே போவாங்க. நூல மட்டும் மாத்திட்டே அந்த நூலை மட்டும் இப்படி மாத்திப்பாங்க 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு வச்சுப்பாங்க. இந்த இது இதே இது தான் இந்த நானும் சொல்றேன். எலக்ட்ரானிக் விளக்கு. இப்ப வந்து ஒரு சின்ன பொருள் இது பேர் நெம்புகோல் விதின்னு பேரு. லிவரேஜ் ஹை லிவரேஜ் கிடைக்கும். இப்போ சின்ன பொருள் பெரிய ஓகே. ஒண்ணும் இல்லைங்க. ஒரு 10 டன் ஒரு 100 கிலோ கல்லு அல்ல 1 டன் கல்லுன்னு வச்சுக்கலாம். 1 கிலோ பாறை, 1 கிலோ இரும்புன்னு வச்சுக்கலாம். சின்ன கடப்பாரை வச்சு ம். நெம்பி தள்ளுறோமா இல்லையா? ஆ சின்ன கடப்பாரை ஆ வச்சு நம்பிடலாம். அதுக்கு தான் நெம்புகோல் விதின்னா. அதுதான் லிவரேஜ்ன்னு பேரு. இதெல்லாம் இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது பேர் ஓப்பன் சர்க்யூட்ன்னு பேருங்க. அது வெளியிருந்து ஓப்பன் சர்க்யூட் குடுக்குறப்ப எந்த லாஸும் வராது. நீங்க குளோஸ்டு சர்க்யூட் இப்ப வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது பூரா குளோஸ்டு சர்க்யூட். எல்லாம் வந்து ம். டீசல் அப்புறம் நிலக்கரி எல்லாம் சின்ன ஒரு டப்பால போட்டு ஒரு இன்ஜின்ல போட்டு ஒரு மோட்டார்ல போட்டு இப்படி ஓட்டி அது எந்த எந்த சக்தியும் வெளியிருந்து கொடுக்காம இந்த 10 லிட்டர் டீசல் ஊட்டுறியே அதோட நின்று போயிரு. ஆனால் அது சூரிய ஆற்றல் அப்படி இல்ல. ம். இதெல்லாம் ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட் என்னைக்கும் தோல்வி அடையாது. அவ்வளவுதான் விஷயமே. ம். எல்லாம் ஓப்பன் சர்க்யூட் மாறிட்டாங்க. யாரும் பெட்ரோல் டீசல் நம்பி ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் உலகம் பூரா சோலார் தகடுக்கு மாறிட்டானே இல்லையா? வேகமா சோலார் தகடு போடுறான். ஆமாமா. ஏன் சோலார் தகடு ஆமா. போடுறீங்க? வீடு வீடு சென்னையில பார்த்தீங்கன்னா பல வீட்ல சோலார் தகடு போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமாங்க. எல்லா இடத்துலயும் போடுறாங்க. கட்டுப்படி சோலார் ஆகாது. தான். கட்டுப்படி ஆகாது. நீ ம். எல்லாமே சோலார் தகடு இருந்தா தான் வீட்டு உரிமையே குடுப்பான். ம். ம். நீங்களே அங்க போனீங்கன்னா, அவசரத்துக்கு சோலார் தகடு நீ போனீங்கன்னா சோலார் தகடு போட்டு வீட்டுக்கு விவசாயமே பண்ணலாம். புரியுதுங்களா? ம். 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 சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதான் விஷயம். எனக்கு அந்த படத்த அனுப்பி விடுங்க. நான் பார்க்குறேன். சரிங்களா? நன்றி. ம். சரிங்க. ஓகே.